ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்க போகிறோம். டர்க்கிஷ் டிலைட் வந்து எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 2 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சர்க்கரையில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை சிரப்பு மாதிரி காய்ச்ச போகிறோம். இதை நல்லா சர்க்கரை வந்து ஃபஸ்ட்டு டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடுப்பை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுன்னா ஒரு பவுலில் வந்து தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். உங்களுக்கே வந்து கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெல்லத்துக்கு அந்த மாதிரி பார்த்துருப்போம், கம்பி பதம்னு, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். கரெக்டாக 8 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரை கரைஞ்சிரும். இப்போது அந்த சுகர் சிரப்பை ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு பேனில் வந்து 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது மிக்ஸ் பண்ண நல்லா கெட்டி கொடுக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். அப்படியே இழுக்கிறதுக்கே அது வந்து கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு அந்த வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கே. இங்கே பார்த்தீங்களா எப்படி கெட்டி ஆகுதுன்னு. அப்படியே போக போக இன்னும் வந்து நல்லா கெட்டி கொடுத்துரும். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் அப்படியே இழுக்கிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்மளுக்கு ஒன்றா வந்து ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவருக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. மிச்சபடி இதோட ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிள் தான். சொல்லப்போனால் இது மிக்ஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து கையே வலி வந்துருச்சு. ஸோ 1/2 அன் ஹவருக்கு நம்ம வந்து 10 மினிட்ஸ் ஒரு தடவை இந்த மாதிரி அந்த சுகர் சிரப்பை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டான இந்த பதத்துக்கு வந்தக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ் எசன்ஸும் பிங்க் கலர் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிங்க் கலர் ஃபுட் கலர் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரோஸ் எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே கம்மியாக போட்டாலே உங்களுக்கு போதும். இப்போது நம்மளோட அந்த எசன்ஸும் கலரும் வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம இதை வந்து அதில் வந்து போட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஆயிலில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது நல்லா அப்படியே ஒரு முட்டாய் எப்படி ஒட்டுமோ நம்ம கையில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு 2 ஹார்ஸ்க்கு ரெஸ்ட்டு விட்டுருங்க. தொடாதீங்க. ஓரமாக ஒரு 2 ஹார்ஸ்க்கு வச்சுடுங்க. இதை 2 ஹார்ஸ் கழித்து இதை பார்ப்போம். இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இப்போ பவுட்ரு சுகரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு தூவிக்கிறேன். ஏன்னா 2 ஹார்ஸ் கழித்து நம்ம வந்து அந்த டர்க்கிஷ் டிலைட்டை எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து எடுக்கிறப்ப வந்து கையில் வந்து ஆப்போசிட்டில் ஒட்டும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா பவுட்ரு சுகரை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேன்லேருந்து 2 ஹார்ஸ் ஆச்சு. இதை எடுத்துடலாம். நம்ம அடியில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட டர்க்கிஷ் டிலைட். இப்போ இது மேலே அகெயின் நான் வச்சுருக்க அந்த பவுடர் சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாவு தூவுறனால நம்ம கையில் ஒட்டாமல் வரும். கட் பண்ணுறப்ப நம்ம பிடிச்ச சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு நம்ம அகரில் செய்கிற மாதிரியே இருக்குல்ல, அந்த ஜெல்லி வந்து இப்படி தான் கட் பண்ணுவோம். பட் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து கிண்டி எடுத்திங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் இதோட டெக்ஸ்சரே வந்து ஹார்டாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தேன், 1/2 அன் ஹவர் கழித்து. ஸோ கட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். இப்போது அந்த சைட்லலாம் வந்து உங்களுக்கு பவுடர் ஒட்டாமல் இருக்குது. நம்ம கட் பண்ணக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அகெயின் வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண வச்சுருக்க பவுடரை வந்து தூவிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப கையில் ஒட்டாமல் வரும். இங்கே பார்த்தீங்களா, சைட் கார்னர்ஸ்லாம் ஃபுல்லாக நம்ம பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டர்க்கிஷ் டிலைட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.